அந்த ரூ. 2000 நான் அறிவிச்சதுனால தான் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு? என்னுடைய வருகையை பார்த்தே பயந்து, பெண்கள் எனக்கு குடுக்குற ஆதரவ பார்த்தே பயந்து இந்த ரூ. 2000 அறிவிச்சிருக்காரு. இல்ல அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும் வெறும் வாயால் தான் அறிவிப்பே தவிர, நிதி ஆதாரத்தை பெருக்கி அதை நிறைவேற்றியது தலைவர் ஸ்டாலின் தான், முதலமைச்சர் தான். இவங்களுக்கு ஒன்றும் செய்யலை. இவங்க வாயில் சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு எப்போ வர்றது, எப்போ செய்ய போகிறது. இன்றைக்கி ஆட்சியில் பங்கு பற்றி சேலத்தில் விஜய் பேசியிருக்கிறார். அந்த ஒரு ஆட்டாம் பாம் போட்டார், வெடிகுண்டு. அது எல்லா கட்சியும் குழப்பம் வந்துடுது. அது ஆனால் உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி விஜய் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, எல்லாம் வருது, 30% வாக்கு வங்கி இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. சில ஊடகங்கள் அவருக்கு ஆதரவாக கூட பேசுகிறார்கள். அந்த கூட்டங்களை எல்லாம் பெரிய அளவில் விவாதம் நடத்தி ஒரு பெரிய ஆதரவு இருக்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட விஜயை சந்தித்து உங்கள் கூட்டணியில் சேருகிறேன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், விஜய் கட்சி தாவேகாவினுடைய தேர்தல் களத்தில் என்ன எதிர்காலம், எத்தகைய நிலையை அடைவார்கள் என்பதற்கு வேறு சான்றே தேவையில்லை.